காணாமற் போனோரின் உறவினர்கள் கொழும்பில் உள்ள ஐநா சபையின் அலுவலகத்தில் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்திற்கு முன்பாக கூடிய காணாமற் போன உறவினர்கள் தமது உறவுகளை மீட்டுத் தருமாறு இதன்போது கோரிக்கை விடுத்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து காணாமற் போனோரின் உறவினர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கும் சென்றனர். கடந்த 5ஆம் தேதி வவுனியாவிலிருந்து கொழும்புக்கு தாம் வருவது தடுக்கப்பட்டதாக இவர்கள் இதன்போது முறைப்பாடு செய்துள்ளனர். தமது காணாமற் போன உறவினர்களின் புகைப்படங்கள் மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு இவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 5ஆம் தேதி வவுனியாவிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி கொழும்பு நோக்கி பிரயாணம் ஒன்றை மேற்கொள்ள இருந்தோம். ஆனால் அது போலீசாராலும் பாதுகாப்பினர் படையினாலும் தடுத்து நிறுத்தப்பட்டபடியினால் அதற்கு ஏன் அவ்வாறு எங்களுக்கு தடுத்து நிறுத்தப்பட்டது, கொழும்புக்கு வருவதற்கான எங்களுக்கு உரிமை இல்லையா, நாங்கள் ஒரு சமாதான ரீதியான ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா என்பதை நாங்கள் கேட்டு மனித உரிமை ஆணையத்திலே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்றை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். கொழும்பில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் தமக்கான உரிய விடுதி வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2ஆம் 3ஆம் வருடங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பல்கலைக்கழக முன்றலில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். பல்கலைக்கழகத்தின் சுமார் 800 மாணவர்கள் விடுதி வசதிகளை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குகின்றமை தெரியவந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக பல்கலைக்கழகத்தின் மாணவர் சேவைகளுக்கான பணிப்பாளரிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது பல்கலைக்கழக மாணவர்களின் சகல நலன்கள் குறித்தும் நிர்வாகம் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். இதன் பிரகாரம் மாணவர்களுக்கான விடுதி வசதிகளையும் உரிய தரத்துடன் ஏற்படுத்திக் கொடுப்பது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் கலந்துரையாடி வருவதாக மாணவர் சேவைகளுக்கான பணிப்பாளர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார். தனக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தியதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாசவுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் வேட்பாளரான பாராளுமன்ற உறுப்பினர் திலங்க சுமதிபால கோரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயலாளர் பதவிக்காக போட்டியிடும் நிஷாந்த ரணதுங்கவுக்கு எதிராக அவரது பிரதான எதிராளியான நிஷாந்த டி சில்வா என்ற ஆட்சேபனை தாக்கல் செய்தார். தனக்கு அபகீர்த்தி ஏற்பட்டதென தெரிவித்து இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவிக்கான வேட்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலங்க சுமதிபால தனது கோரிக்கை கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவரான உபாலி தர்மதாசவுக்கு ஒன்று அனுப்பி வைத்தார். திலங்க சுமதிபால தரப்பில் இம்முறை உப பொருளாளர் பதவிக்கு போட்டியிடும் குருநாகல் கிரிக்கெட் கழக தலைவர் ஓவின் ஜாவர்தன இந்த தகவலை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். திலங்க சுமதிபால தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் நேற்று விடுத்த ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள பல விடயங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்பதால் இந்த கோரிக்கை கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதென ஓவின் ஜாவர்தன குறிப்பிட்டார். 500 மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரி அந்த கோரிக்கை கடிதம் உபாலி தர்மதாசவின் இல்லத்துக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்கப்பட்டதென ஓவின் ஜாவர்தன குறிப்பிட்டார். இது தொடர்பாக கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாசவிடம் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது தாம் இப்பொழுது வெளிநாட்டில் இருப்பதால் இது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என கூறினார். இதேவேளை இம்முறை கிரிக்கெட் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் நிஷாந்த ரணதுங்கவின் வேட்புமனுவை ஆட்சேபித்து நிஷாந்த டி சில்வா விளையாட்டுத்துறை அபிவிருத்தி திணைக்களத்தில் இன்று மனு தாக்கல் செய்தார். 4 வருடங்கள் பணியாற்றிய பின்னர் கிரிக்கெட் நிறுவனத்தில் எந்த ஒரு பதவியும் வகிக்க முடியாதென 2013 ஜனவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு காலம் அவர் அமைதியாக இருக்க வேண்டும், அதன் பிறகு மீண்டும் புதிதாக இணையலாம். அதனை வெளிப்படையாகவே மீறி அவர் இம்முறை போட்டியிடுகின்றார். மறுபுறம் தம்மிக்க கீத்துல்கோடவின் அறிக்கையின் பிரகாரம் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றில் பதவி வகிக்கும் ஒருவர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் பதவி வகிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனையும் வெளிப்படையாக மீறியுள்ள அவர் அங்கு பதவியில் இருக்கிறார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர்கள் தொடர்பாக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. இந்த நாட்டு கிரிக்கெட் துறையை முறையாக நிர்வகிக்கும் நோக்கில் 1948ஆம் ஆண்டில் இலங்கை கிரிக்கெட் நிர்வாக சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை இலங்கை கிரிக்கெட் நிர்வாக சபையின் தலைவர் பதவிக்கு அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், நிர்வாகிகள், முன்னாள் வீரர்கள் உள்ளிட்ட பலரும் தெரிவாகியுள்ளனர். 1948ஆம் ஆண்டு முதல் 1998ஆம் ஆண்டு வரை வாக்கெடுப்பின் மூலம் 15 தலைவர்கள் தெரிவாகியுள்ளதோடு அதன் பின்னர் கிரிக்கெட் விளையாட்டு இடைக்கால நிர்வாக குழுவின் கீழ் கொண்டு வரப்பட்டது. மீண்டும் உறுப்பினர் வாக்கெடுப்பின் மூலம் 2012ஆம் ஆண்டில் தலைவர் தெரிவு செய்யப்பட்டார். நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையின் கீழ் அமைச்சர்களைப் போன்று அரசு ஊழியர்களும் அடிமையாகியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கிறார். ஹம்பாந்தோட்டை பெலியத்த பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
கலியத்த ஹத்போதிய பகுதியில் 168 பெண்களுக்கு சுய தொழிலுக்கான வட்டியில்லா கடன்களை வழங்குவதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. විධායක ජනාධිපති ක්‍රමය රටේ ජනතාවගේ සම්පත් සූරා කරන බුරුවල්ලෙක් බවට පත් වෙලා තිබෙනවා. இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறை நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடும் நிலைமைக்கு ஆளாகியுள்ளது என்று அரசாங்க ஊழியர்களும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை கடுமையாகியுள்ளனர். விவசாயிகள் நெல்லுக்கு நிர்ணய விலையை வழங்குமாறு கூறிய போது அதனை வழங்காத நிறைவேற்று அதிகார முறை வேறு எதற்காக உள்ளது? எனவே இந்த நாட்டு மக்களை நிறைவேற்று அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றக்கூடிய ஒரு முறைமையை உருவாக்குவது மிக முக்கியமானது என்பதை நான் கூறுகிறேன். ස්ථාපනය කිරීම අති වැදගත් කියන එක මම මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරනවා. ஐக்கிய தேசிய கட்சிக்கு SMS மூலம் புதிய அங்கத்தவர்களை இணைத்துக் கொள்ளும் ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன கருத்து தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் இந்த எண்ணம் வெற்றி கருத்தாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். එක්සත් ජාතික පක්ෂය පිළිබඳව කියන්න දෙයක් නැහැ. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාගේ අන්තිම ආණ්ඩුව අවුරුද්දේ ගත්තාම ஐக்கிய தேசிய கட்சி குறித்து கதைப்பதற்கு ஒன்றுமில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் 2 வருட ஆட்சி காலத்தில் பிரபாகரனுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் அவரின் செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்துவதாயின் எமது தாய்நாடு குறித்து வெற்றி சிந்தனையுடனே அவர் கதைக்கின்றார். கடந்த நாட்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க ஆரம்பித்தார். அந்த தொகுதிகளில் உள்ள இளம் அமைப்பாளர்களை சிறைக்கொத்தவுக்கு அழைத்தார்கள். புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதற்கு அவர்களின் கையடக்க தொலைபேசி மூலம் SMSகளை அனுப்புமாறு அந்த இளம் அமைப்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதை நீங்கள் ஊடகங்களில் கண்டிருப்பீர்கள். SMSகளை அனுப்பி அவர்களை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள், அப்போது உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இது எந்த அளவு வெற்றி கதை? இந்த கதையில் அரசியல் தன்மை காணப்படுகிறதா? ரணில் SMS தலைமுறை ஒன்றையா உருவாக்கப் போகின்றார்? அரசியல் முக்கியத்துவம் இதில் உள்ளதா? எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர்களை விட வேறுபட்டவர்கள், கொள்கை ரீதியாகவும் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையிலும் மாறுபட்டவர்கள். ඒක නිසා අපේ පක්ෂයත් අපේ නායකයොත් එක්සත් ජාතික පක්ෂයේ නායකයින්ට වඩා හාත්පසින්ම වෙනස්. மின்சார கட்டணங்களை எவ்வகையிலும் அதிகரிக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என நமக்கு அறிய கிடைத்துள்ளது. இதனை 50 வீதத்தாலா அல்லது 25 வீதத்தினாலா அதிகரிக்க வேண்டும் என்ற பிரச்சனை தோன்றியுள்ளதா என கூற முடியாது. அது மட்டுமின்றி மக்களிடம் இருந்து அதனை அறவிட முடியுமா என மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் அவர்கள் கேட்கின்றனர். இது ஒரு பொய்யான பிரச்சனையாகும். மின்சார கட்டணத்தை அதிகரிக்குமாறு மக்கள் கூறுவார்களா? குறைக்க வேண்டியுள்ள சந்தர்ப்பத்தில் இதனை அதிகரிக்க வேண்டுமா என அவர்களிடத்தில் கேட்க வேண்டுமா? மக்கள் குறைக்குமாறே கூறுகின்றனர். வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கு சிரமமாக இருப்பது என தெரிவிக்கின்றனர். மக்களிடம் இதனை அதிகரிக்க வேண்டுமா குறைக்க வேண்டுமா என கூறுவதற்கு இவர்கள் 2 வார கால அவகாசம் கேட்கின்றனர். இதனை அதிகரிக்க வேண்டாம் எனவும் தயவு செய்து குறைக்குமாறும் ஒருமித்த குரலில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சி இன்று எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஒளிப்பதிவு செய்வதற்கு எமது செய்தியாளருக்கும் மேலும் சில ஊடகவியலாளர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை. පක්ෂ නායකතුමාගේ රටේ එක්සත් ජාතික පක්ෂයේ නායකතුමා පක්ෂ නායකතුමාගේ මාධ්‍යම වලනේ ඔයගේ සිකියුරිටි කියලා එන්නේ මේ රජයේ ප්‍රවෘත්ති දෙපාර්තමේන්තුව නිකුත් කළ මාධ්‍ය හඳුන්වනවා. අපිට යන්න බැහැ. මුඛ්‍ය මාධ්‍ය කීප දෙනෙක් අපි කියන එක්සත් ජාතික පක්ෂය කියන්නේ පකාගත් පෞද්ගලික පක්ෂයක් නෙවෙයිනේ. යන්න දෙන්න. අපි එතන ඉඳන් ඒ එක්සත් ජාතික පක්ෂයේ ප්‍රධාන නිලධාරියෙක් එක්ක අපි සාකච්ඡා කරන්න. මොකද ඒ දැනනද මේ නොයෙන්ද හේතුව මොකක්ද කියලා දැනගන්න. මොකද මේ ඕගලන්ට කවුද දැනුම් දීලා තියෙන්නේ ඒක මේ දන්න එපා කියලා මෙයා ආයෙත් මාක් කරනවනේ මාධ්‍ය එකකින්. ඔව් මට පොඩක් පෙන්නන්න කරුණා කරලා. සිරස ටීවී නෑ අපි දැනගන්න ඕනේ මෙතන අපි කාටද අවසර නැත්තේ කියලා මාත්. රටේ සිදුණු දෙයක් බාධාවකින් තොරව ආවරණය කිරීමේ අවස්ථාව දෙන්න කියලානේ මේකේ තියෙන්නේ මේ අඳුරුම්පතේ. මාධ්‍ය ලේකම්තුමායි මාධ්‍ය ලේකම්තුමා. ඉතින් ඒක තමයි මම මාධ්‍ය ලේකම්තුමා හම්බෙන්න අපිට අවසර දෙන්න කියලා අපි ප්‍රෙස් එකට යන්නේ නැහැ. ප්‍රෙස් එකට කියලා වඩින්න උමනාවක් අපි වඩින්න නැතුව ඉන්න. තමන් කියලා දෙහන්නකෝ ඔයා තවත් මාධ්‍යයක ඉන්ටෝ කරන්නේ. අවසන් වෙනකන් ඉන්න කියලා මට කිව්වා. මම එතකන් හිටියා ඉවසගෙන. දැන් කරාම යන්න දුවමත් මට යන්න දෙන්නේ නැහැ. අර නේ
හම්බෙලා කරගෙන යන්න දෙයක් ඕන දෙයක් අපි ඔබතුමාගේ රාජකාරිය අයිතියෙන් පෙනී ඉන්නවා වගේ මම මගේ රාජකාරිය අයිතියෙන් මම පෙනී ඉන්නවා මට ඒක අයිතියෙන් පෙනෙන අයිතියෙන් අර මහත්යාපම කතා කරලා සත්‍යාධික පක්ෂය කියන්නේ මොකද පෞද්ගලික දෙයක් ශක්තිය ආවේ නැද්ද අපිට එළ දුන්න යන්නේ මේ පොලිසිය මාත්‍රු කියනවා අපිට කතා කරන්න අවසර දෙන්නේ නැහැ මොකක්ද ගන්න හේතුව නේ ඔබතුමා දැනුම් දීලා තියෙනවලු අපුව ඇතුළට ගන්න එපා කියන්නේ කියලා. කියන්නේ ඔබතුමා ඊළඟට තව ආයතන කීපයක් ඒකේ නම් කරලා තිබුණේ ඒගොල්ලන් කියන්න එපා කිව්වා. මොකද්ද දන්නේ පදනම? දන්නේ. ඒක දන්නේ නැහැ. ඔබතුමාට ඒ උපදෙස් දෙන්නේ කවුද කියලා මට කියන්න. දැන් ඔබතුමාගේ කවුරුහරි ප්‍රධානියෙන් උපදෙස් දෙන්නේ. කවුද ඔබතුමාට උපදෙස් දුන්නේ කියලා මට කරුණා කරලා කියන්න. ඒකට අපි මේ මහතාගේ විසීමක් කරන්න. දැන් මේගොල්ලෝ කිව්වේ ඒගොල්ලන්ට උපදෙස් දීලා තියෙන්නේ ඔබතුමා කියලා. දැන් ඔබතුමාගෙන් දැන් මම විමසනවා ඇයි නිවුස් ෆස්ට් මේක ආවරණය කරන්න දුන්නේ නැත්තේ කියලා. අනිත් ඒවාට උම කරගන්නේ නැහැ කියලා එහෙම මේක හරි අසාධාරණයි. අපි පිළිගත් මාධ්‍යායතනයක් නෙමෙයිද මේ රටේ. රජයේ ලියාපදිංචි මාධ්‍යායතනයන් අපි රජයේ ලියාපදිංචි මාධ්‍යවේදියන් අපිට අයිතියක් තියෙනවානේ. ආරක්ෂක අධිකාරිය තමයි මම කඩේක බාර වෙන්නේ. ඔබතුමා දන්නේ හේතුව? නෑ ඇත්තම මේ දැන් කියන එක මම දන්නේ නැහැ. සම්බන්ධ නැහැ ඔබතුමා. ඔබතුමාට උපදෙස් දුන්නේ කවුද කියලා මට කියන්න ඕනේ. අවශ්‍ය නැහැ. දැන් ඔයගොල්ලෝ ඉස්සෙල්ලා කිව්වා මේ මාත්‍යා කිව්වද එයා මාත්‍යා කියන්නේ එයා කියා දන්නේ නැහැ කියලා. හරිද බ්ලේකම් තමයි ගන්නද කියලා. නෑ ඒක මේ තිර සමාජයතේ කරන්නේ නැත්නම් පක්ෂපාලනය කරන්න හදනවා. පක්ෂපාලනය කරන මාධ්‍යායතනට අයිතියක් තියෙනවා කියන කතාවක් ප්‍රශ්නයක් තියෙනවා. අනික් මාධ්‍යායතන වලට එහෙම කිසිම ප්‍රශ්නයක් කරුවත් නැහැ. දැන් නායකතුමාට බලනකොට විතරයි මේක දාන්නේ. එක්සත් ජාතික පක්ෂය කියන්නේ අපේ හාමුදුරුවනේ මේක පෞද්ගලික ආයතනයක් නෙමෙයිනේ අපේ හාමුදුරුවනේ. ඔක්කොම ආයතන කව කරන්න පුළුවන් නම් ડોක්ටර් කොන්නේ නෙමෙයි. අපි ඔක්කොම කව කරන්න දෙනවා ડોක්ටර් මේ කව කරන්න දෙන්නේ. ડોක්ටර් දන්නේ නැහැ හේතුවනේ. අනේ දන්නේ නැහැ. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.